நம்மாழ்வார் திருவேங்கடமுடையான் திருவடிகளை நோக்கி வந்துட்டார், சரணாகதி பண்றார், என்னை காப்பாத்துங்கிறார். பெருமாள் கேட்டார், உங்களை நான் ஏன் காப்பாத்தணும்னார். நம்மாழ்வார் சொன்னார், அப்ப அந்த பிரளய காலம் ஊழிக்காலம்னு ஒண்ணு வந்ததே, ஊழிக்காலத்துல உலகத்தையே பிரளய வெள்ளம் ஊழி வெள்ளம் சூழ்ந்து விட்டது. அப்போ உலகில் வாழக்கூடிய உயிர்கள்லாம் பிரளய வெள்ளத்துல மூழ்கி போக கூடாதுன்னு சொல்லி நீ ஒரு ஆளிலை கண்ணனாக வந்து அப்படியே உலகத்தையே விழுங்கி உயிர்களை எல்லாம் விழுங்கி பிரளய கடல்ல யாரும் மூழ்காம காப்பாத்தினியா இல்லையான்னு கேட்டார் நம்மாழ்வார். ஆமா, நான் தான் காப்பாத்தினேன்னார் திருவேங்கடமுடையான். இப்ப நம்மாழ்வார் பெருமாளை மடக்கிட்டார். பிரளய காலத்துல என்னை காப்பாத்துன்னு யாரா கேட்டாளா? ஊழி வெள்ளம் வந்துருத்து, நாங்கெல்லாம் எங்க போவோம், திருவேங்கடமுடையானே வான்னு கூப்பிட்டாளா? கூப்பிடல, யாரும் கேட்கல. ஆனால் கூப்பிடாத போதும் அழையா விருந்தாளி போல் வந்து பிரளய காலத்துல எதுக்குப்பா உலகத்துல அத்தனை பேரையும் காப்பாத்தின? ஏன்னா நாங்கள்லாம் உன் சொத்து, உன் அடிமைகள், உன் தொண்டர்கள், நீ தலைவன். எங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க கூப்பிடாமையே நீ காப்பாத்தணுங்கிறதுனால தானே பிரளய காலத்திலே பிரளய வெள்ளம் வந்த போது யாரும் பெருமாள் எங்க, நாங்க எப்படி தப்பிக்கிறது எதுவுமே கேட்கல. நீயா வந்து காப்பாத்தினாய், மூழ்காதபடி காப்பாத்தினாய். கேட்காத போதே வந்து காத்த நீ இவ்வளவு கேட்டு கதறி கொண்டிருக்கும் அடியேனை எப்படி காக்காமல் இருக்க முடியும்? காத்தே தீர வேண்டும்ங்கிறார். அதுதான் முதல் பாசுரம். அப்போ மொத்த பதிகத்தின் சாரம், சரணாகதரை காப்பவர் பெருமாள். அத வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ல சொல்லுவார் இல்லையா நம்மாழ்வார். இப்போ முதல் பாட்டுல என்ன சொல்றாருன்னா, பிரளய ஆபத்தில் எல்லாரையும் காத்தவர் பெருமாள். பிரளயத்திலேயே காப்பாத்திருக்காருனா பிறவி பெருங்கடல்ல கஷ்டம்னாலும் அவர் காப்பாற்றியே தீருவார். அதை சொல்லி சரணாகதி பண்றார். பாசுரத்தை அனுபவிப்போமா? எதிரே திருவேங்கடமுடையான், இந்த பக்கம் நம்மாழ்வார், அவர் திருவடிவாரத்திலே நாமோ எல்லாரும் சேர்ந்து திருவேங்கடமுடையான்ட்ட பிரார்த்திக்கிறோம். பிரளய காலத்தில் கேட்காமலேயே அத்தனை பேரையும் காத்த நீ இப்போது கேட்டு கதரும் எம்மை காக்க வேண்டும்.